என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க, கமெண்ட் பண்ண மாட்றீங்க. ஏன்டா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? பிடிக்கலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. பிடிச்சிருந்தா உங்கள் லவ்வை கொடுங்க. ஒன் ஷாட்னு அப்போ இது ஒரு மினி எஃப்எஃப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன்ல. சாரிடா, ஜேகேவுக்கு நான் போடுறேன். ஆனால் என்ன ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஆரம் இருக்கார்லடா, அந்த மாஸ்டர் வேறு எனக்கு மட்டும் ஏன் நான் போடாமல் இருக்கேன் அப்படின்ட்டு சாவடிக்கிறாரு. ஜெமின்சி வேற ஓரத்தில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவருக்கும் போடுறேன்னு சொல்கிறேன், பட் கேட்க மாட்றாரு. ஆனால் அந்த சுகா இருக்கார்ல, டேபிள் மாதிரி முறைக்கிறாரா. அவருக்கும் ஒரு ஒரு எஃப்எஃப்னு நினைக்கிறேன். பெண்டிங் எஃப்எஃப்பே 3 இருக்குது. அதை நான் முடிக்க பார்க்குறேன். இந்த ஒன் ஷாட் சீக்கிரம் முடியாது போல், அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. ஓகேடா, நான் போன பாட்டு எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, தயங்கனால பார்க்கவே முடியலை. அதுவும் நீங்கள் ஜெஃபர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி தலையே பிச்சுக்குது. இது நீங்கள் தானா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட உங்களையே பார்க்குறாரு. ஐயர் தாண்டா ஜெஃபர் கையிலையும் உங்கள் கையிலையும் பூ கொடுக்குறாங்க. அந்த ஓமத்தில் போட சொல்கிறாங்க, நீங்களும் போடுறீங்க. அப்போ உங்கள் ஹேண்டை தான் டே பார்க்குறாரு. அதில் ரிங் இருக்குது, அதை தான் நோட் பண்ணுறாரு. அப்போ அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கையில் கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுடி, எதுவும் தப்பு நடக்குது அப்படின்ட்டு. என் மனசு பூரா என்னமோ மாதிரி இருந்துச்சு. என் அம்மா என்னை அப்பயே கூப்பிட்டாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வாடான்ட்டு. நான் மட்டும் வந்திருந்தா அன்னைக்கே இதை நான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன்டி. இந்த அளவுக்கு வந்திருக்காது. செப்பரை பார்க்க பார்க்க அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜெஃபர் மேலே செம்ம கோவம் வருது. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்கள் மேலேயும் அவனுக்கு கோவம் இருக்குது. ஏன்டி சொல்லலை, ஏன் சொல்லலைன்னு. அப்போ தான் ஒரு மாதிரி, நீ எங்கே தயாங்க அவளை சொல்ல விட்ட? அவள் தான் சொல்ல போனாலும் கத்த போனாலும் வாயை க்ளோஸ் பண்ணிடுறியே, என்ன பண்ண போகிறது? அப்படியே ஒரு மாதிரி ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்காரு. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயாங்க ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, டீ மச்சான் என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டீ என்னடா உனக்கு ஏன்டா அப்படி இருக்குது? டீ எதுக்கிட்ட கோவமாக இருக்க? டேய் மச்சான் என்ன ஆச்சு? டேய் அமைதியாக இருங்க. டேய் என்னடா? தயாங்கோட அம்மாவும் நோட் பண்ணியிருப்பாங்க. அவனும் ஒரு மாதிரியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் தாண்டா, டீ தயாங் என்னாச்சுடா, எதுக்கிட்ட ஒரு மாதிரி இருக்க? அம்மா ஒன்றும் இல்லை. தயாங் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சுப்பா? உனக்கு ஒரு மாதிரியா இருந்தால் கூட நீ காலேஜுக்கு போடா, ஒன்றும் இல்லை, நான் சொல்லிக்கிறேன். இல்லை நான் கல்யாணம் பண்ணிகிட்டே போகிறேன். இல்லைம்மா, கல்யாணம் முடிச்சுட்டு போகிறேன். சரிடா, சரி அப்படின்ட்டு அவங்களும் கீழே போய் நிற்கிறாங்க. இப்போ எல்லாம் ஐயர் பூரா அந்த மாதிரி ஓதிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கையிலையும் பூ கொடுக்குறாங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. என்னடி இது கல்யாணம் உனக்கு விருப்பமா என்ன? கல்யாணம் பண்ண பார்க்குற? நேற்று முதற்கொண்டு என் கூட படுத்து தானடி இருந்த, அப்போ கூட சொல்லலை. எப்படி என்னங்க இந்த தாலியை போய் எல்லாத்துட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ தாண்டா உங்கள் அம்மாவும் போய் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உங்கள் அப்பா அங்கே தான் நிற்கிறாங்க. அந்த தாலியையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பக்கத்தில் வைக்கிறாங்க. பொண்ணோட அப்பா அம்மா வாங்க, பையனோட அப்பா அம்மா வாங்க அப்படின்றாங்க. ஜெஃபரோட அம்மா அப்பாவும் வராங்கடா. அப்போ பொண்ணோட அப்பா அம்மா கூப்பிடையில் உங்களோட அப்பாவும் உங்களோட அம்மாவும் வர்றாங்க. அப்போ தயாங்க்கு ஒன்றுமே புரியலை. அங்கே தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒன்றுமே புரியலை. டீ என்னடா நடக்குது? தயாங் அவர் கண்ட்ரோலில் அமைதியாக இருக்கார். ஏன்னா அவருக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. டேய் ஜானு என்னடா, அப்போ நம்ம ப்ரொஃபஸரோட பொண்ணாடா? இவ்வளோ நாள் என் வீட்டில் இருந்தது ப்ரொஃபஸர் தானா? டே ஜானு, அன்னைக்கே நீ சொன்ன ப்ரொஃபஸர் அது வந்துடாமடா அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் அவர் இங்கே தான் இருந்திருக்காரு. நான் தாண்டா கண்ணில் சிக்காமல் இருந்திருக்கேன். டேய் நல்லதுடா, இவ்வளோ நாள் சிக்கியிருந்தாரு, நல்லா அவங்க வீட்டிலே போட்டு விட்ருப்பாரு, நல்லா மாட்டியிருப்பேன். அவனா மச்சா, டே தப்பிச்சிட்டேன்டா. அப்போ அந்த ஐயர் தாண்டா உங்கள் அம்மா அப்பா கையில் இந்த பூவு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் பண்ணிவிட்டு அவங்களும் ஒதுங்கிடுறாங்க. இப்போ அந்த ஐயரும் தானே அந்த தாலியெல்லாம் எடுக்கிறாரு. எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு மாதிரி நீட்டுவாங்களடா, எல்லாத்துட்டையும் காட்டுவாங்க. ஏன்னா நான் போயிருக்கேன்டா, அதனால எனக்கு பார்த்துருக்கேன். உங்கள் கண்ணில் வந்து டீஸ் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. உங்கள் கையெல்லாம் நடுங்குது. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணை டைட்டாக மூடிக்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தயாங்க்கு இங்கே ஹார்ட் பீட்லாம் ஒரு மாதிரி கேட்குறது. அவர் ஒரு மாதிரியாகவே நிற்கிறாரு.
கெட்டிமேல அப்படின்ட்டு ஜெஃபர் ஹேண்டில் தானே அந்த தாலியை கொடுக்க போகிறாரு. அப்போ தயாங் யோசிக்கவே இல்லை. அதை தாலியை வாங்கிட்டு உங்கள் கழுத்தில் அவர் வாட்டில் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. தயாங்கோட அப்பா அம்மாவுக்குலாம் ஷாக்கு, ஜெஃபர் அம்மாவுக்குலாம் ஷாக்கு. இங்கே ஜெஃப்பு தாண்டா அவருக்கு இங்கே இப்போ என்ன நடந்துச்சுன்னு அவர் வாட்டில் அப்படி கையை பிடிச்சி வாங்குறாரு. பட் இருந்தாலும் நீங்கள் தயாங் வாட்டில் கட்டிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே அந்த பூவை தூக்கி போட போயிருப்பாங்க, அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாட்டில் அமைதியாக உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் செஸ்ட்டில் அந்த தாலி படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இருக்கீங்க. டேவோட சிஸ்டருக்குலாம் ஒன்றுமே புரியலை. அவள் வாயை பொழந்து தான் அவங்க அண்ணாவை பார்த்துக்கிட்டே இருக்கா. ஜெஃபருக்குலாம் செம்ம கோத்தில் எந்திரிச்சு தாண்டா டேவோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. டேய், எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணாட்டி நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி செம்மையாக டேவை போட்டு அடிக்கிறாரு. தேவ் ஒன்றுமே பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கச்ச கச்சன்றாங்க. இந்த சவுண்டை கேட்டு நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்கடா. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. டேவோட அம்மா அப்பாவுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்காங்க. உங்கள் அப்பா தான்டா. ஜெஃப் தள்ளு, அங்கிள் தள்ளுடா. டேவோட ஷட்டை தாண்டா பிடிச்சிட்டு, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணுமே மேரேஜ் பண்ணியிருப்ப அப்படின்ட்டு கன்னத்துல செம்மையாக அடிக்கிறாரு. சட்டையெல்லாம் ஒரு மாதிரி கிழிக்கிறாரு. டேய் என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா? டேய் அவ என் பொண்ணுடா. உன் பொறிக்க தடுத்து காலேஜில் வைக்காம என் ஃபேமிலியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியடா அப்படின்னு செம்மையாக அடிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட பார்க்குறீங்க. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. டேய் நீ ஒரு செகண்ட் இயர் படிக்கிறடா. என் பொண்ணு காலேஜ்லாம் முடிச்சிட்டாடா. அவ பொண்ணோட மூத்த பொண்ணோட என்னடா காரியம் பண்ணியிருக்க? எனக்கும் கரெக்டான ஏஜ் தான். என்ன என்னை விட மூப்பாயிட்டா, அதனால என்ன? டேவோட அம்மா தாண்டா. எங்க நம்ம பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. ஏய் அவ என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? எங்க என்ன காரியம் பண்ணாலும் நம்ம பிள்ளை. டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சார் சார் விடுங்க. டே பொறுக்கி பசங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் தானடா காரணம். என்ன பழி வாங்கணுன்னே பழி வாங்கியிருக்கீங்களாடா சார். சார் அப்படிலாம் இல்லை சார். டே உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு. எங்கள் பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க, போய் கேளு. ஏய் நான் முன்னாடியே சொன்னேன்லடி, நம்மளை எல்லாவது கோர்த்து விட்டு வேடிக்கை பார்ப்பான்னு. அந்த மாதிரியே பண்ணிட்டானடி. எல்லாம் ஒன்று நீ செல்லம் கொடுத்தல. எல்லாம் நம்ம வீட்டில் பார்த்துக்கலாங்க போங்க. அப்போ அவரும் தாண்டா போகிறாரு. சார் சார் விடுங்க. பாருங்க சார் உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு. உங்கள் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்காம விட்டனால தானே இந்த அளவுக்கு இருக்கான். நான் உங்களுக்கு காலேஜ்லேயே இன்ஃபார்ம் பண்ணேன். பொறிக்க மாதிரி பெற்றிருக்கீங்களே அப்படின்ட்டு. சார் மரியாதை, உங்களுக்கு என்ன மரியாதை? தேவுக்கு செம்ம கோவருது. இவ்வளோ நேரம் அவரை மட்டும் பேசப்பா அவங்க அப்பா பேசு. யோ கையடியா, நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தானே உனக்கு தள்ளி கட்டினேன். அப்போ நீங்களும் டேவை பார்க்குறீங்க. இவன் கூட எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு உங்கள் தாலியை பார்க்குறீங்க, டேவும் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். உங்கள் வாழ்க்கையில் யார் யாரோ வந்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னய்யா சும்மா என் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என் அப்பா என்னை ஒழுங்காக தான் வளர்த்தான். நான் தானே உன் பொண்ணை கல்யாணம் பண்ணேன். என்ன ஏதாவது திட்டு அதான் அடிக்கிறேன்ல. என்ன ஏதாவது பேசு. என் ஃபேமிலி என்னதுக்கு பேசுகிற? டே பொறுக்கி நாயே. யோ என்னையா பொறுக்கின்ற? ஆல்ரெடி நான் உன் மாப்பிள்ளையா, என்ன பார்த்து பொறுக்கின்ற? யாரா உனக்கு மாப்பிள்ள? யோ நான் தான் உனக்கு மாப்பிள்ள. அந்த என் பொண்டாட்டி இருக்கா பாரு. இங்க வாடி. உன்னைத்தாண்டி இங்க வாடி. புருஷன் கூப்பிடல அங்கடி நீர் கிளீன் அடிச்சுக்கிட்டு இருக்க. வாடி. இன்னொடி உரமாட்டுற அப்படின்ட்டு டேதண்டா உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஓ சாரிடி, பை இழுக்கணும்ல. உங்கள் ஷோல்டரில் போட்டு இவதான் என் பொண்டாட்டி. என்ன நான் கட்டின தாலி நல்லா தொங்குதுல. ஜெஃப்பு நீ ஏன் பாரு என் பொண்டாட்டி. சின்ன வயசுலேருந்து என் பொருளை மேலே ஆசைப்பட்டல, இப்போ கூட என் பொண்டாட்டி மேலே தான் ஆசைப்பட்ற. பார்த்தியா உன் முன்னாடியே என் பொருள் எனக்கு தான் வந்துச்சு. ஜெஃப்புக்கும் ஒன்றுமே புரியல. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட பார்க்குறாரு. ஜானாமாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குது. எனக்குலாம் இப்படி செம்ம கோவம் வருது. ஏம்மா இங்கே வா. உங்கள் அம்மா அப்படி சில மாதிரி நிற்கிறாங்கடா டேவோட அம்மா. ஏம்மா உன்னைத்தாம்மா இங்கே வாம்மா. அவங்களும் என்னடா இவ தான் என் பொண்டாட்டி, உன் மருமகம்மா, பார்த்துக்க, பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. பொண்டாட்டி புருஷன் எக்ஸாம் எழுதிட்டு வரேன்டி, வீட்டில் இரு. இந்தா இதான் அத்தை,
இங்கே நிற்கிறாரே இவர்தான் என் அப்பா, அதாவது உன் மாமனார். இங்கே நிற்கிறாளே இவன் என் தங்கச்சி. ஆல்ரெடி சொன்னான் அண்ணி ரொம்ப அழகுன்ட்டு. ஏய் குள்ளச்சி, அண்ணியை பார்த்துக்கடி. தயாங்கோட ஷர்ட் காலர் பிடிச்சி தண்டா. யாருக்கு யாருடா மாப்பிள்ள? இங்கே நடந்தது ஒன்றும் கல்யாணமே இல்லை. இதில் என் பொண்ணுக்கு விருப்பமும் இல்லை. உன்ன மாதிரி பொறுக்கிக்கலாம் என் பொண்ணு கேட்குதாடா? உன்னோட வயசு என்னன்னு தெரியுமா? யோ அதவே சொல்லாதையா. என்னடா சொல்லுன்னு இந்த பல்லாருன்னு அரைகிறாரு தயாங்க. இவ்வளோ நேரம் தயாங்கோட அப்பா அமைதியாக இருந்திருப்பாருடா. சார், என் பையன்லேருந்து கையெடுங்க. என் பையன் பண்ணது தப்பு தான். என்ன உங்கள் பொண்ணு வேணும் அவ்வளோதானே? உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, என் பையனை விட்டுருங்க. எப்போ அவன் என் பொண்டாட்டிப்பான்? என் பொண்டாட்டி எப்படி நான் அவன் கூட அனுப்புறது? யோ ப்ரொஃபஸரு, அவன் என் பொண்டாட்டிலாம் உன்ட்ட அனுப்ப முடியாது. அதுவும் இவன்ட்டெல்லாம் சுத்தமாக அனுப்பவே முடியாது. ஜெஃபர் தண்டா, என்னடா அனுப்ப முடியாது அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். டேய், என் பொண்டாட்டி மட்டும் வந்து கையாடுறா, உன்னை வெட்டி போட்டுருவேன்டா. நீ வெட்டுற அதையும் நான் பார்க்குறேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? முன்னாடியே நீ கட்டின தாலியை இப்போவே அத்து போடுறேன்டா. இது இருக்கனால தானே உன் பொண்டாட்டின்ற. இப்போ அத்துட்டு நான் கட்டுறேன், அப்புறம் அவள் என் பொண்டாட்டி. உன்னால என்னடா பிடுங்க முடியும்? அப்பா என் கையை பிடுங்கப்பா. என் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்ப்பா? ஏன் நான் சொல்கிறது கேள்றா. அது அவன் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுடா. அப்பா உனக்கு புரியலையா? நான் கட்டி தாலி அவ கழுத்துல தொங்குதுப்பா. ஏன் பொண்டாட்டிப்பா? டே மச்சான் ப்ளீஸ்டா. டே தயாங்க வேணாண்டா. சாம்பு மோனே நீயாவது போடுறா. டே அவன் என் பொண்டாட்டிடா. அவன்கிட்ட இருந்து என் பொண்டாட்டியை கூட்டுவாங்கடா. டே ஜானு, டே மச்சான் போடா. டே தயாங் வேணாண்டா. டே அது உன் ஜெஃப்டா, கட்டிக்க போகிற பொண்ணுடா, வேணாம். டே மச்சான் உங்களுக்கு புரியாதுடா. அவன் என் பொண்டாட்டி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுடா. டேய் நான் எப்படி சொல்லிவிட்டே அவளுக்கு. டேய் அவளை கூட்டிகிட்டு வாங்க. அம்மா நீ போம்மா. அம்மா இவன் என் பொண்டாட்டிம்மா. உங்களுக்கு நான் எப்படிம்மா சொல்லுவேன்? அம்மா ஏம்மா அப்படி பண்ணுறீங்க? ஏய் குண்டச்சி போடி, ஒன்னிடி. ஏய் நான் கட்டின பொண்டாட்டிடி. தயாங் கண்ணில் அவ்வளோ டீயஸ்டா. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் அவனை தயாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. உங்கள் அம்மா என்னன்னு தெரியல, தயாங்க இப்படி பார்க்குறாங்க. உங்கள் அப்பா தான்டா உங்கள் பக்கத்துலேயே வந்து, ஓயன் அப்பா சொல்கிறது கேளுமா. நீங்கள் உங்கள் அப்பாவை தான்டா அவ்வளோ டீயர்ஸோடு பார்க்குறீங்க. ஏப்பா நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, எனக்கு கல்யாணம் பிடிக்கலப்பான்ட்டு. என்னை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டி வந்து அசிங்கப்படுத்தி ஏப்பா பேசாம என்னை கொண்டிருக்கலாம்ல. நான் நிம்மதியாவது போயிருப்பேன்ல. ஓயன் இல்லடா, அப்படிலாம் சொல்லாதடா. என்னால முடியலப்பா, ப்ளீஸ்ப்பா என்னை விட்டுருங்கப்பா. உங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. யாங் தாண்டா. டேய் நீ அழுகாதடா. என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஜானா தாண்டா. எங்க ஆல்ரெடி தயாங் கூட அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேணாங்க. ஏய் அதெல்லாம் கல்யாணமாடி? அவன் வயசு என்ன, ஒயன் வயசு என்ன? இதெல்லாம் கல்யாணமே இல்லடி. அப்பா அந்த தாலியை அத்துட்டு அகெயின் அவளுக்கு தாலி கட்டுறா. சரிங்கப்பா அப்படின்னு ஜெஃப்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஜானா தாண்டா. ப்ளீஸ்ங்க வேணாங்க, இதெல்லாம் பாவங்க. தயாங்க நம்ம பிள்ளை தாங்க. பையன் உயிரோட இருக்கையிலேயே ஒரு பொண்ணு கழுத்துலேருந்து தாலி அக்கக்கூடாதுங்க, அது பெரிய பாவம். ஏய் எந்த காலத்துல இருக்க? நம்ம பையனுக்கும் ஒயனுக்கும் தான் கல்யாணம், என்கேஜ்மெண்ட் நடந்தது உனக்கே தெரியும்ல. அவனா லூசு மாதிரி வந்து தாலி கட்டினா இதெல்லாம் ஒரு கல்யாணமா? அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உங்கள் காதில் இதெல்லாம் கேட்கவே முடியல. உங்கள் காதை பொத்திக்கிட்டு அழுகுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படி அழுகுறாங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு. தயாங் தாண்டா செம்மையாக அழுகுறான். அவங்க அம்மானால அதை பார்க்கவே முடியல, தான் பிள்ளை இப்படி அழுகுதுன்னு. டேய் மச்சான் வேணாண்டா. டேய் வேணாண்டா நம்மளுக்கு. பையன் கையை விடுங்கப்பா அப்படின்ட்டு செம்மையாக கத்துறாரு. அவங்க எல்லாமே தயாங்க தாண்டா ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. தயாங்கோட அப்பா இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இவன் அப்படியே ஒரு கண்ணால் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி தான் இழுக்கிறாங்க. அப்பா ப்ளீஸ் பையனை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. தயாங்க விளாண்டா கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஜெஃபர் தாண்டா உங்கள் கையை பிடிச்சும் இழுக்கிறாரு. ஏ ஒயன் அழுகாதடி, நான் இருக்கேன். இந்த தாலி தானடி இவ்வளோ டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு தாலியை தாண்டா ஒரு மாதிரி பிடிக்கிறாரு. ஜானா எவ்வளவோ சொல்கிறாங்க, தடுக்கிறாங்க வேணாம் அப்படின்ட்டு.
யாங் தான்டா அவங்க ஒய்ஃபையும் பிடிச்சிக்கிறாங்க. டேய் ஜெஃப் வேணாண்டா, இந்த பாவம் நம்மள சும்மா விடாதுடா. டேய் வேணாண்டா, அது உன் தம்பிடா. டேய் வேணாண்டா. உங்க அம்மானால இதை பார்க்கவே முடியல. உங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஜெஃப் தாண்டா ஒரு மாதிரி இழுக்கிறாரு. நீங்க ஒரு மாதிரி ஜட மாதிரி நிக்கிறீங்க. ஜெஃபர் தாண்டா அந்த தாலியை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ ஒரு ஹேண்டு தாண்டா அந்த தாலி மேலேயே வைக்கிறாங்க. ஜெஃப்பும் யாருன்னு பார்க்குறாரு. அம்மா கையெடுங்க. ஜெஃப் கையெடுறா. அம்மா இது உங்களுக்கு தேவையில்லாதது. ஒழுங்கா நீங்கள் போயிருங்க. அம்மா இங்கேருந்து போயிருங்க. ஆல்ரெடி உங்கள் பையன் மேல செம்ம கோவத்தில் இருக்கேம்மா. ஜெஃப் நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்துருக்கேன். என் மருமக தாலிலேருந்து கையெடுறா. எதுமா உங்கள் மருமக? நான் கட்டிக்க போகிற பொண்ணுன்னு தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணுவான். நான் சும்மா போகணுமா? ஜெஃப் ஆல்ரெடி தயாங் கல்யாணம் பண்ணிட்டான். ஒழுங்கு மரியாதையாக விட்டுரு. என்னால் விட முடியாதுமா. ஜெஃப் தாண்டா ஒரு மாதிரி தாலியை பிடிக்கிறாரு. தேவ் அம்மாவுக்குலாம் செம்ம கோவம் வந்து ஜெஃப்பையும் ஒரு மாதிரி தள்ளிட்டு பல்லாருன்னு அரைகிறாங்க கன்னத்துலேயே. என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் போகிறேன். என் பையன்தான் அவ கழுத்தில் தாலி கட்டிட்டான்ல, அப்புறம் என்னடா அவன் பொண்டாட்டி மேலே உனக்கு அவ்வளோ ஆசை? சின்ன வயசுலேருந்தே என் பையன் பொருளுக்கு மேலேயே நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நான் சின்ன பையன் அப்படின்னு போனா போதுன்னு விட்டுட்டா, இப்போ அவன் பொண்டாட்டி மேலேயே ஆசைப்படுற. ஒழுங்கு மரியாதையாக போயிரு, இல்லை அவ்வளோதான். யாங்குக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ உனக்கு அவ்வளோதாயா மரியாதை? உங்கள் அப்பா பார்த்தாண்டா. என்ன சார், சின்ன பையனா? அவனுக்கும் 19 வயசு ஆகுதுல்ல, உங்களுக்கும் தெரியும்ல. என்ன என் பையன் கொஞ்சம் சேட்டை போகிற பையன்தான், மற்றபடி அவன் படிப்பில் என்ன முட்டை மார்க் எடுக்கிறான். உங்களுக்கே தெரியும்ல என் பையன் எப்படி படிப்பான்னு. என்ன உங்கள் பொண்ணை விட 3 வருஷத்துக்கு சின்ன பையன், அவ்வளோதானே. இன்னும் 3 மாசத்துல உங்கள் பொண்ணை அம்மாவாக்குற அளவுக்கு என் பையனுக்கு வயசு இருக்கு. அது போதும் உங்கள் பொண்ணுக்கு. இதுக்கு மேலே என் பையன் கட்டின தாலியில் யாராவது கை வச்சிங்க, கையை வெட்டிடுவேன். அப்புறம் ஜெஃப் உனக்கும் தான். டேவோட அம்மா தாண்டா. உங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு என் மருமகளை பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னும் 1 வாரத்தில் நானே வந்து என் மருமகளை கூட்டி போவேன். இல்லை இவளோட புருஷன் வருவான், அவன் பின்னாடி அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. டேவை தாண்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க அப்போல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு அவர் கார்லேயும் உட்கார வைக்கிறாங்க. அவன் உட்காரவே மாட்டோன்றான். தயாங்கோட அம்மா தாண்டா. டேய் அம்மா சொல்கிறேன் உள்ளே உட்கார்றா. மா என்னால் முடியாதுமா, என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில தயாங்க கன்னத்துலேயே ஒரு அரைஞ்சிடுறாங்கடா. அவனும் ஒரு மாதிரி கண் டீயர்ஸோடு அவங்க அம்மாவை பார்க்குறான். நீ மட்டும் உள்ளே உட்காரல, இதே இடத்துல உன் கண்ணு முன்னாடியே அம்மா செத்துருவேண்டா. உனக்கு உன் அம்மா முக்கியம் இல்லாட்டி என்னங்க கையை விடுங்க. அவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கையை விட்டுறாங்க. உனக்கு நான் முக்கியம்னா உள்ளே உட்காரு. இல்லை உன் அம்மா எப்படி பண்ணா செத்துட்டு போகிறா அப்படின்னு நினச்சேன்னா நீ போ, உள்ளேயே போய் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க. உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவும் காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்கடா. தயான் கண்ணில் அவ்வளோ டிஎஸ். அப்படியே அவன் மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஆல்ரெடி அவன் குழப்பத்துலேருந்து கொஞ்சம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினால அவன் கொஞ்சம் நார்மலாக இருந்தான். இப்போ அகெயின் ஜெஃப் அந்த தாலியை அத்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அதை அவனால் தடுக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு வலியாக இருக்குது. இதில் வேறு டேவோட அம்மா இப்படி சொல்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த கார்லேயும் ஏறி நடப்போன மாதிரி உட்காந்துருக்கான். டேவோட அம்மா தாண்டா, காரை எடுத்துகிட்டு போய் அவன் காலேஜ் முன்னாடி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் தயாங் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாண்டா. நீங்கள் அவங்க பைக் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்துடுங்க அப்படின்றாங்க. அவங்களும் சரிம்மான்றாங்கன்னா தயாங் எதுவுமே பேசாமல் அமைதியாக அந்த காருக்குள்ளேயே உட்காந்துருக்காரா. அவங்க அப்பாவும் காலேஜுக்கு தாண்டா ஸ்டாப் பண்ணுறாங்க. தயாங் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறா. வீட்டுக்கு தான் வர, வேறு எங்கேயாவது போனேன் அடுத்த நிமிஷமே உன் ஃபோனுக்கு கால் வரும், உன் அம்மா செத்துட்டான்னு. அவனும் அந்த காரை விட்டு கீழே தான் இறங்கி அந்த காலேஜுக்குள்ளேயும் போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க அவன் பின்னாடியே. வீட்டுக்கு தாண்டா டேவோட அம்மா அப்பா எல்லாம் போயிடுறாங்க. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயாங்க பார்க்கவே முடியல. அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட தாண்டா அவனும் உள்ளேயே போகிறான். ஏய் ஜானு என்னடா நீ இங்கேறா, இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட உள்ளே போகிறான். நான் போய் அவனுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். டே மச்சான் சீக்கிரம் போயிட்டு வாடா, எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு தோணும் வேகமாக தாண்டா அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான். ஜான் தாண்டா தயாங் கையை பிடிக்கிறான். டே மச்சான் ஷர்ட் வாங்கிட்டு வரட்டும்டா, அப்புறம் உள்ளே போகலாம். ஆனால் தயாங் கேட்காம செல்ல மாதிரி போய்கிட்டு இருக்கான்.
அவன் பின்னாடி தாண்டா ஜானும் விஷ்ணுவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தயங்க தாண்டா ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் ஷர்ட்லாம் ஒரு மாதிரி அங்கங்கே கிழிஞ்சு, அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கி, அவன் தலையெல்லாம் ஒரு மாதிரி கிளஞ்சிருக்கு. அவனோட பெஞ்ச்லேயும் போய் உட்காந்துக்கிறான். விஷ்ணுவும் ஜானும் தாண்டா தயாங் முன்னாடி நின்றுக்கிறாங்க ஒரு மாதிரி மறைச்ச மாதிரி. ஏன்னா அவன் ஷர்ட் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துலேயே ப்ரொஃபஸரும் வந்துடுறாரு. என்ன இங்கே கூட்டம்? ஜான், இங்கே எதுக்கு நிற்கிற? உன்னோட ஷீட்டில் போய் உட்காரு. எக்ஸாம் டயத்தில் இப்படி தான் நின்றுக்கிட்டு இருப்பியா? தயாங், இது என்னடா? எக்ஸாம் டயத்தில் கூட இப்படி தான் சண்டை போட்டு திரிவியா? எக்ஸாம் டயத்தில் கூட உன் பொறுக்கித்தனத்தை ஸ்டாப் பண்ண மாட்டேல தயாங். நீ நல்லா படிக்கிறனால தான் தயாங் இன்னமும் இந்த காலேஜில் இருக்க. இல்லையோ எப்பயோ உன்னை பிரின்சிபல் இந்த காலேஜை விட்டு அனுப்பியிருப்பாரு. எல்லாம் வந்துட்டிங்களா என்ன? சார், இன்னும் விஷ்ணு வரல. அது என்ன பண்ணி தொலையுதோ. டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. சார், என்னப்பா உன்னால் சீக்கிரமாக டயத்துக்கு வர முடியாது? சார், இல்லை, உள்ளே வா அப்படின்றாங்க. அவரும் உள்ளே வர்றாரா. டீ தயாங், இந்த ஷர்ட்டை கழட்டி இந்த போடுறா. தயங்க அமைதியாக இருக்காரு. டீ மச்சான், உன்னத்தாண்டா. விஷ்ணு, என்ன? சார், ஷர்ட். இது ஷர்ட் போடுற டைமா? போய் உட்காரு போ. அவனும் அந்த ஷர்ட் அவனை வச்சுட்டு தாண்டா உட்காடுறான். அந்த கிழிஞ்ச சட்டையோட அவனும் எக்ஸாம் எழுதுறான். இப்படியே டைமும் ஆகுதுடா. அவங்க அம்மா தான் டைமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம் முடிய போகுது. என்னடி இன்னும் புள்ள நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான், இங்கே வீட்டுக்கு வருவான்னு சொல்கிறியா? கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டான். திருப்பி அங்கே தான் போவான். ஏங்க, என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவன் வீட்டுக்கு வருவான். நீ இப்படி நம்பிக்கிட்டே இரு. நம்மளனால தான் இவனை இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் கோவப்பட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. தயங்கோட அம்மா ஹால்லேயே உட்காந்துருக்காங்க. அவளோட சிஸ்டர் இதெல்லாம் தாங்கவே முடியல. அவளும் ரூமில் போய் தாண்டா அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அண்ணா அழுகவே மாட்டான், எதுக்குமே அழுக மாட்டான். கோவப்படுவான், பட் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவனும் ஆஃப் ஆயிடுவான். இந்த சைடு தயாங் தாண்டா அவனும் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த பேப்பர்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வெளில தாண்டா வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸில், டீ தயாங் நில்லுடா, எங்கடா போகிற? டீ நில்லுடா, அந்த ஷர்ட்டை போட்டு போடா அப்படின்னு எங்கடா போகிற அப்படின்னு அவன் கையை தாண்டா பிடிக்கிறாங்க. அவனும் நிற்கிறான். டீ மச்சான், அவனுக்கு என்னடா ஆச்சு? ஏதாவது சொல்லுடா. என்ன காரியம்டா பண்ணியிருக்கு காலையில்? என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடா அப்படின்னு ஜான் தாண்டா அவனோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிக்கிட்டு அந்த ஷர்ட்டும் போட்டு விட்றான். மச்சான், நீ பண்ணது தப்புடா. அது உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை எப்படா நீ? உன்னால் என்னடா ஆச்சு உனக்கு? தயாங் கண்ணில் அவ்வளோ டீர்ஸ் வருது. ஜாம்பம்மானால் சுத்தமாக பார்க்கவே முடியல. டேய் மச்சான், நீ அழுது நான் பார்த்ததே இல்லைடா. என்னாச்சு மச்சான்? ஏன்டா அழுகுற? வேணாம் மச்சான். டேய் நீ அழுகாதடா, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு தயாங்க ஹக் பண்ணிக்கிட்டு அவனும் அழுகுறான். தயாங்க அவ்வளோ டைட்டாக நம்ம ஜாம்பம்மானை ஹக் பண்ணிக்கிட்டு செம்மையாக அழுகுறான். அவனுக்கு நல்லா புரியுது தயாங் ரொம்ப பெயினாக இருக்கான் அப்படின்ட்டு. அதனால தான் அவளை இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறான். தயாங்கோட ஷோவில் தாண்டா ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறான். ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு. டேய் மச்சான், நான் வீட்டுக்கு போகணும். என் அம்மா எனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்டா. டேய் மச்சான் தோணு. டேய், நான் எப்பயுமே ஜாம்பம்மாவை தான்டா கூப்பிடுவேன். இப்போ என்னடா பேர்லாம் சொல்கிற? மச்சான், நீ எப்பயும் கூப்பிடுவில்ல, அது மாதிரி கூப்பிட்றா. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா உன்னை பார்க்கலையே. நார்மலாக இருடா. என்னால் முடியலடா, ரொம்ப வலிக்குது. ஜானு, என்னடா மச்சான், நம்ம சாம்பம்மாவோட வீட்டுக்கு கூட்டி போயிடுறியா? நான் வீட்டுக்கு போகணும். என் அம்மா எனக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. டேய், நாங்கள் வேணால் விட்டு வர்றேன்டா. இல்லைடா, நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு தயாங்க தாண்டா அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி மனசு கேட்கல. அவன் பின்னாடியே வர்றான். தெரியுது தயாங்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி தான் வராங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அவனும் அவனோட வீட்டில் தாண்டா போய் அந்த பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இந்த பைக் சவுண்டு கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கும் தயாங் வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரியுது. அந்த டோரவே தான் அவங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவனும் அந்த பைக்கெல்லாம் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு உள்ளவும் வர்றான். அவங்க அம்மா கூட எதுவுமே பேசலை. அவனோட ரூமுக்கு தான் தயாங்கோட அம்மாவும் தயாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தான் பையன் இப்படி போகிறான் அப்படின்ட்டு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா கால் பண்ணுறாங்க. பட் தயாங் எடுக்கவே இல்லை. ஜான் தாண்டா பேசிக்கிட்டு இருக்கான். டேய் மச்சான், என்னடா? டேய், நம்ம ப்ரொஃபஸர் வீடு உங்கள் பக்கத்தில் தானடா? டேய் ஆமாடா. டேய், அந்த அந்த அக்கா அங்கே தான் இருக்காங்களா, இல்லை அந்த ஜெஃப் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டானாடா? டேய் மச்சான், எனக்கு தெரிலடா. நம்மளாம் வந்துட்டோம். அகெயின் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரிலடா. டேய் மச்சான், நீ ஏதாவது பார்த்து உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி சொல்கிறா.
டேய் மச்சான் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்டா அப்படின்ட்டு அவங்களும் கால் கட் பண்ணுறாங்க. இந்த சைடு உங்கள் வீட்டில் தான்டா உன் தயாங்கோட சிஸ்டர் தான்டா. அவள் தயாங்க ரூம் பக்கத்தில் தான்டா இருப்பாள். அந்த டோர் டம்முன்னு சவுண்டு கேட்டிருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களும் வெளியில் வந்திருப்பாடா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயாங்கோட ரூமை தான்டா ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அது லாக்கில் இருக்குது. டோரை தான் லாக் பண்ணுறா. பட் அந்த பக்கத்துலேருந்து எந்த ரிப்ளையும் வரல, எந்த சவுண்டும் இல்லை. அவளும் ஒரு மாதிரி இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அவளோட ரூமுக்கு போகிறாடா. தயாங்கோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தயாங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க தயாங் வந்துட்டான் அப்படின்ட்டு. என்ன வந்துட்டானா அப்படின்ட்டு. ஆமாங்க அப்படின்ட்டு யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்கடா. அதனால அவங்க அம்மாவும் கிச்சனுக்கு போய் குக் பண்ண போயிட்டாங்க. இப்போ தயாங்கோட சிஸ்டர் தான்டா. அவளும் கீழே வர்றா. இப்போ ஒரு 7:30 ஆகுதுடா. அவளும் கிச்சனில் தான் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு கிச்சனுக்கு போகிறா. அவங்க அம்மாவை தான்டா பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அழுகுறா. அம்மா என்னால் அண்ணாவை இப்படி பார்க்க முடியலம்மா. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அண்ணா எதுக்காண்டியும் அழுததே இல்லை. அவங்க அம்மாவுக்கு கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி கலங்குது. எல்லாம் சரியாயிரும், ஒன்றும் இல்லை. அம்மா அண்ணாவுக்கு அந்த அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு போலம்மா. ப்ளீஸ்மா பேசாமல் அந்த அண்ணியை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்மா. இந்நேரம் அந்த அன்னிக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. அண்ணா கட்டின தாலியை நேரம் கழட்டி இருப்பாங்கல்ல. ஏய் உன் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. பெரிய மனுஷன் மாதிரி வாய் பேசின அவ்வளோதாண்டி. உங்கள் அண்ணனுக்கு நான் தான் தேவையில்லாமல் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். இவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டான். இப்போ நீ வாய் பேசுறியா? உங்கள் அண்ணனுக்கிட்ட சப்போர்ட் பண்ணுறியாடி? படிக்கிற வேலையை மட்டும் பாரு. போ உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் தயாங் அம்மா தயாங் ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. டோரை நாக் பண்ணுறாங்க. டோர் திறக்கவே மாட்றான். தயாங் நீ இப்போ மட்டும் டோரை ஓப்பன் பண்ணல அவ்வளோதான்டா அப்படின்னு சொன்னோடனே அவனும் டோரை ஓப்பன் பண்ணுறான். அவன் கண்ணு பூரா அவ்வளோ டியர்ஸ் செம்மையாக அழுதுருப்பான் போல். கீழே சாப்பிடவா? எனக்கு வேணாம் அம்மா. எல்லாம் சேர்ந்து என் பொண்டாட்டி என்னை பிரிச்சிட்டிங்கல்ல. ஏன் கீழே வா சாப்பிட. அது எப்படிம்மா எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக என்னை சாப்பிட கூப்பிட்றீங்க? நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேல. எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க. அகைன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு டோர் லாக் பண்ணுறான். உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவும் ஒரு கீழே அழுதுகிட்டே போகிறாங்கடா. தயாங்கோட அப்பாவும் பார்க்குறாங்க. கீழே வரைக்கும் கேட்டிருக்கும்டா. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் ரூமுக்கும் போயிடுறாரு. கீழே தாண்டா அவங்க சிஸ்டர் இருப்பா. அவளுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கல. ப்ளீஸ் டி நீயாவது சாப்பிடு. இல்லைம்மா எனக்கு பசிக்கல அப்படின்ட்டு அவள் ரூமுக்கும் ஓடிடுறா. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபுட்டு கூட அப்படியே சமைச்சு அப்படியே இருக்குடா. அவங்க அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்க அப்பா வாட்டில் படுத்திருக்காராம். அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் இந்த சைடு பார்த்துட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ஜெஃபர் தாண்டா உங்கள் கழுத்தில் இந்த தாலியை ஒரு மாதிரி அத்து தூக்கி போடுறாரு. இந்த தாலி இருக்குன்னு தானடா ஓம் பொண்டாட்டின்னு. இனி அவள் ஓம் பொண்டாட்டி இல்லை. இனிமே அவள் ஏன் பொண்டாட்டியாக போகிறா அப்படின்ட்டு இன்னொரு தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கிள் நீங்கள் நீ ஃபீல் பண்ண வேணாம். என்னோட பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி ஹேண்டை போடுறாரு. அம்மா அப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களையும் காரில் தாண்டா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜெஃபர் தாண்டா உங்கள் ஹேண்டை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்காரு. யாங் தாண்டா மிரரில் பார்க்குறாரு. அப்போ ஜெஃப்பும் பார்க்குறாரு. அப்பா அங்கே கூட்டி போங்க அப்படின்றாங்க. அவரும் ஒரு மாதிரி தலையாட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு எங்கன்னு ஒரு மாதிரி புரியலடா. ஸ்ட்ரைட் ஏன்னா அது வீட்டுக்கு போகிற சைடு இல்லை. ஜானா தாண்டா அவங்க ஹஸ்பண்டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவரும் ஒரு ஹாஸ்பிட்டலில் தாண்டா ஸ்டாப் பண்ணுறாரு. ஜானாவுக்கு புரிஞ்சிருச்சு எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இது எதுவுமே தெரியாமல் நீங்களும் ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. யாங் தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜெஃப்பும் கீழே இறங்கி உங்களை தாண்டா ஒரு மாதிரி கையை பிடிச்சி ஒயன் கீழே இறங்கு அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக கீழே இறங்குறீங்க. உள்ளே வா போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டி போகிறாங்க. நீங்கள் நிமிர்ந்து எங்கே போகிறீங்கன்னு கூட பார்க்கல. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. யாங் தாண்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் போய் அந்த டாக்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஜெஃப் தாண்டா உங்களை ஒரு ரூமுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மேம் இதை படுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் நீங்கள் தலையை நிமிர்ந்தே பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. சுற்றி பார்க்குறீங்க. ஜெஃப் என்ன இங்கே எதுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒயன் யாரோட குழந்தைக்கெல்லாம் நான் அப்பனாக முடியாது. என் குழந்தைங்க மட்டும்தானே நான் அப்பனாக முடியும்.
சிஸ்டர் இவளை கூட்டி போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வெளில அனுப்பிவிடுங்க. ஏய் சீக்கிரம் போயிட்டு வாடி. என் பிள்ளைக்கு அம்மாவாக என் பெட்டில் இருக்கணும் போடி. உங்களை தாண்டா 2 சிஸ்டரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களையும் இந்த டீச்சரில் படுக்க வைக்கிறாங்க. டாக்டர் தாண்டா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண வராங்க. ஏன் பண்ணாதடி. ஏய் பொண்டாட்டி, அது நம்ம பிள்ளடி, என் பிள்ளடி, எதுவும் பண்ணிடாதடி அப்படின்னு ஒரு மாதிரி செம்மையாக கத்துறாரு. வேணாம் ஒயின், ஏ ப்ளீஸ் வேணாண்டி, எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கத்துறாரு. இந்த சவுண்டை கேட்டுதாண்டா பக்கத்து ரூம்ல இருந்து அவளோட சிஸ்டர் வேகமாக தான் டோரை தட்டுறா. அண்ணா கதவு தரடா. அண்ணா என்னாச்சு? டேய் அண்ணா என்னாச்சுடா? வேணாம் விட்டுருங்களே ப்ளீஸ், வேணாம் எதுவும் பண்ணிடாதீங்க. கீழே இந்த சவுண்ட் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கேட்குது. வேகமாக தான்டா மேலே வர்றாங்க. பார்த்தா தயாங்க தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். என்னாச்சுமா தெரிலம்மா, அண்ணா கத்துறாமா. எங்கே உங்கள்கிட்ட இன்னொரு கீ இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் போய் எடுத்துகிட்டு வந்தாண்டா ஓப்பன் பண்ணுறாரு. தயாங் தாண்டா ஒரு மாதிரி தூக்கத்திலே வாய் உளம்பிறான். தூக்கத்திலே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. வேணாண்டி பொண்டாட்டி, என்னை விட்டு போயிடாதடி, வேணாண்டி, அது மட்டும் போடாதீங்க ப்ளீஸ் கத்துறாரு. தயாங் ஒன்றும் இல்லைடா, அம்மா இருக்கேன், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் ஃபோர்கேட்டில் தாண்டா ஒரு மாதிரி டேப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரும் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிறாரு காமாயி. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரத்துலேருந்து அந்த ரூமை விட்டே வெளியில் வந்துடுறாங்க, டோரையும் லாக் பண்ணிவிட்டு. நைட்டு பூரா அவங்க அம்மா தூங்கவே இல்லைடா. அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. தயாங் சிஸ்டர் தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரா. தயாங் ரொம்ப பார்க்குறா, ஆல்ரெடி லாக்ல இருக்குது. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நைட்டு தயாங் ரொம்ப ஒரு மாதிரி தூக்கத்திலே வாய் உளர்மி கழுதுருப்பான். அவளுக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு அப்படின்ட்டு கீழே தாண்டா போகிறா. அவங்க அம்மா ஆல்ரெடி அவளுக்கு லஞ்செலாம் ரெடி பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஏய் நீ சாப்பிடு, உங்கள் அண்ணாவை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு தயாங்கோட அம்மா போகிறாங்க. டோரை தாண்டா நாக் பண்ணுறாங்க. தயாங் தான் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆல்ரெடி அவன் காலேஜுக்கு ரெடி ஆகிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. எப்பயுமே அவங்க அம்மா தான் போய் 10 சவுண்டு விட்டாலும் எந்திரிக்க மாட்டான். இன்றைக்கி அவனே ரெடி ஆகிட்டு தள்ளி வெளியிலையும் வர்றான்டா. அவங்க அம்மா கூட எதுவுமே பேசலை, கீழே தான் போகிறான். அவங்க அம்மாவும் கீழே தான் போகிறாங்க. தயாங்கோட சிஸ்டர் அண்ணா அப்படின்றா. என்ன வானா சாப்பிட்லாம், நைட்டே சாப்பிடல. இல்லை எனக்கு பசிக்கலை, ஸ்கூல் கிளம்பிட்டல, வா ட்ராப் பண்ணுறேன். டே தயாங், அம்மா கூட பேச மாட்டியாடா? அம்மா கூட பேசி 2 days ஆகுதுடா. என்னால் முடியல தயாங், என் கூட பேசுடா, என்னை பாருடா தயாங். தயாங்னால இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியலை. ஏன்னா தயாங்க்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவை. காலேஜ் விட்டு வந்தாலும் காலேஜுக்கு போனாலும் அவங்க அம்மா கூட ஏதாவது பேசி சிரிச்சிட்டு வம்பிழுத்துட்டு தான் போவான். அவங்க சிஸ்டரை பார்த்தாண்டா, நான் பைக்கிட்ட நிற்கிறேன், நீ சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு அவன் வெளியில் போயிடுறான். தயாங்க அம்மா பார்க்குறாங்க, அவங்க கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. இல்லைங்க, அவன் என்னை பார்க்க கூட மாட்டான். ஏய் அவன் உன் மேலாம் கோவம் இல்லை, என் மேலே தான் கோவம். இல்லை உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. அவன் நான் ஒரு சொன்ன வார்த்தைக்காண்டி தான் அந்த இடத்த விட்டே வந்தான். இல்லாட்டி அவன் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டான். எல்லாம் ஏன் தப்பு, உன் தப்பு என்னடி? அவன் தப்பு. ஜெஃபர் கல்யாணம் போகிற பொண்ணை பார்த்து இவன் தாலி கட்டினா யாருக்கு கோபம் வராது? அதுவும் அவனோட ப்ரொஃபஸரோட பொண்ணு. அவன் ஏஜ் என்ன, இந்த பொண்ணோட ஏஜ் என்ன? இப்போ தாண்டி அவன் காலேஜே போகிறான், அதுக்குள்ளே கல்யாணம் எப்படிடி? விடு, அதெல்லாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் சரியாயிருவான். டேவோட சிஸ்டர் தாண்டா அவளும், அம்மா அழுகாதீங்க, அண்ணா அவங்க கூட பேசிடுவார் அப்படின்ட்டு அவளும் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு வெளியில் தாண்டா போகிறான். டேவோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா டே பக்கத்தில் நின்றுக்கிட்டு, கால் பண்ணால் எடுக்க மாட்டியாடா? என்னடா ஆச்சு உனக்கு, என்ன மச்சான்? தயாங் கண்ணில் அப்புறம் அவ்வளோ டிஎஸ் வருது. அவரால் சுத்தமாக முடியல, அவருக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காரு. அண்ணா அப்படின்னு கூப்பிட்றா. தயாங்க திரும்புகிறாரு. போகலாமாம்மா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. பைக் தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவளும் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். இப்படியே அமைதியாக போகிறான். அவளோட ஸ்கூலும் வந்துருச்சு, அவளும் இறங்கிறான். இப்போ ஜாம்பம்மா வந்தாண்டா தயாங்கோட பைக்லேயும் ஏறுறான். அவனும் பின்னாடி பார்க்குறான். என்ன மச்சான்? அவனும் அப்படியே அமைதியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறான். ஜெப்பரும் விஷ்ணு தாண்டா பின்னாடி வராங்க. தயாங்கும் நம்ம ஜாம்பம்மாவனும் முன்னாடி போகிறாங்க. தயாங்கோட ஷோவில் தாண்டா நம்ம ஜாம்பம்மாவோட ஹெட்டை வச்சுட்டு, என்ன மச்சான் லவ் பண்ணுறியாடா? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டா. அவங்களுக்கு தான் உன்னை பற்றி முழுசாக தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா தெரியும் மச்சான்.
அழுகுறேல, வலிக்குதாடா? அன்னைக்கு கூட 12 மணிக்கு நாங்கள் எல்லாம் வந்தோம்டா. ஆனால் நீ இல்லை, உன் பைக் மட்டும் இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் 3 பேர் சொன்னதை நீ நம்பிட்டேல. ஆனால் அவங்க 2 பேரும் நம்புவான்டா. ஆனால் நான் நம்ப மாட்டேன்டா. ஏன்னா நீ என் ஷோல்டரில் கை வச்சடா. கொஞ்ச நேரத்துலேயே நீ இல்லை. அவங்கள விட்டுட்டு நான் வெளியில் வந்தேன். அப்போ என் மாடியிலேருந்து பக்கத்து மாடிக்கு நீ ஜம்ப் பண்ணதை நான் பார்த்தேன் மச்சான். அன்னைக்கு கூட நான் சொல்லலை, என் மாடியிலேருந்து அடுத்த மாடியில் போய் ஜம்ப் பண்ணி மேட்ரு பண்ண போனியான்னு. தயாங்க ஒரு மாதிரி பைக்கை ஸ்டாப் பண்ணி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. மச்சான் நீ போ, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட போகுது. தயாங் கண்ணில் அவ்வளோ டீஸ் வருது. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போகிறாரு. டீ தயாங், என்னடா ஃபாஸ்ட்டாக போகிற? டீ பைய போடா. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இது வரைக்கும் நம்ம ப்ரொஃபஸர் வீடு தான். அங்கே ஒரு பொண்ணு இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுடா மச்சான். அன்னையிலேருந்து நீ ஒரு மாதிரியாகவே இருந்த. மேலெல்லாம் ஒரு மாதிரி நெல் மார்க்கு. அடுத்த நாளே நீ அந்த மாடியை தான் பார்த்த. நான் பேசுகிறது கூட உன் காது கேட்கல. அப்புறம் டூருக்கு போனது கூட நீ வரமாட்டேன்னு சொன்னடா. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு. அகைன் ஒரு நாள் உன்னை காலையிலேயே பார்த்தேன். எனக்கு என்ன தெரியாதா மச்சான், உன் பைக்கு சவுண்டு ஒன்று. அன்னைக்கு நான் உன் பாடி லாங்குவேஜே நீனு கண்டுபிடிப்பேன்டா நான். இப்படி காலேஜும் வந்துடுதுடா. தயாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஜாம்பம்மாவனை தான் பார்க்குறான். ஜாம்பம்மா கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. தயாங்க ஒரு மாதிரி டைட்டாக தான் ஹக் பண்ணுறான். தயாங்கும் அவ்வளோ பெயின் ஆகுது. ஒரு மாதிரி அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சி அழுகுறான். மச்சான் நானும் பார்க்குறேன்டா. ஆனால் அந்த வீட்டில் அந்த அக்கா மட்டும் தெரியல மச்சான். ஒரு வேளை அண்ணா கல்யாணம் பண்ணிட்டானோன்னு சந்தேகமாக இருக்குடா. தயாங்கனால சுத்தமாக முடியலை. அவ்வளோ பெயினாக இருக்கு அவனுக்கு. ஜானு விஷ்ணு வந்துடுவாங்க. டேய் ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாட வருவ, கத்திக்கிட்டு இருக்கேல்ல. அப்புறம் அவனும் ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுறான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஏய் வாங்கடா எக்ஸாம் போகலாம் அப்படின்னு போகிறாங்க. எக்ஸாம் ஹால்லே உள்ளே உட்காந்துட்டாங்கடா. கொஞ்ச நேரத்துலேயே ப்ரொஃபஸர் தான் வராரு. யாருன்னா உங்கள் அப்பா தாண்டா உள்ளே வர்றாரு. தயாங்க ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு தான் இருக்காரு. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா ப்ரொஃபஸரையும் பார்க்குறாரு, நம்ம தயாங்கும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தயாங்க பார்க்கையில. உங்கள் அப்பா தாண்டா. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க? ஓகே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸை கேட்டோன்னு தயாங்க நிமிர்ந்து பார்க்குறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்கள் அப்பாவும் தயாங்க தாண்டா பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இதை கண்டுக்கலடா. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ஃபைனல் எக்ஸாம். அடுத்து நீங்கள் தேர்ட் இயர் போகிறீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி பேப்பர்லாம் கொடுக்குறாரு. தயாங்கும் கொடுக்குறாரா. தயாங்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்பப்போ தயாங்கவே அந்த ப்ரொஃபஸரும் பார்க்குறாரா. அவர் ஒரு மாதிரி கண்ணில் டீயர்ஸோடு தான் ஒரு மாதிரி எக்ஸாமும் எழுதுறாரு. ஃபஸ்ட்டாக முடிக்கிறாரு. இப்போ உங்கள் அப்பாவும் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணுறாங்க. தயாங்க தான் அந்த ஹாலை விட்டே ஃபஸ்ட்டாக வெளியில் போகிறாரு. அதையும் உங்கள் அப்பா பார்க்குறாரு. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தானே வேகமாக ஓடிறாங்க. டே மச்சான் எங்கடா போகிற? டேய் நான் வீட்டுக்கு போகிறேன்டா. டே இன்னைக்கு தானே லாஸ்ட் நாள், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகும்டா. டே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி தானே லாஸ்ட் டே. டே ப்ளீஸ்டா அப்படின்னு. இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாரா. அதுக்கடுத்து ஸ்டாப் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்கடா. நம்ம சாம்பம் வந்து தயாங்க போகிறதே பார்க்குறான். உங்கள் அப்பா தாண்டா பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு சாரி சார் உங்கள் பொண்ணு வெட்டிங் எங்களால் வர முடியலை, நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, நாங்களும் பிரின்ஸிபலும் கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் உங்களை தான் பார்க்க வரலாம்னு இருந்தோம். நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. என்ன சார் உங்கள் பொண்ணோட கல்யாணம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா இதே காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற தயாங் கூட தான் என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு எப்படி உங்கள் அப்பானால சொல்ல முடியும்? உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்காங்க. சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நல்லா முடிஞ்சிருச்சு. இனி என்ன பொண்ணு கல்யாணம்லாம் முடிச்சிட்டிங்க, இனி பேரம்பேத்தியை தான் பார்க்குறது அப்படின்ட்டு அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தயாங் வீட்டுக்கும் வர்றான்டா. அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம், ஃப்ரெண்ட் கூட கொஞ்சமாவது ஜாலியாக இருந்துட்டு வருவான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா அவன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டு அவனோட ரூமுக்கு தான் போயிடுறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே 2 days ஆகுதுடா. தயாங் ஒழுங்காக சாப்பிட்டு கீழே வரமாட்டான். வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டான். அவங்க அப்பாவும் இதை ஓகே கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு அவனும் விட்டுடுறாரு. தயாங்கோட அப்பா தாண்டா வெளியில் ஆஃபீஸ் போகலான்னு வந்திருப்பாரு. அப்போ தயாங் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா
அப்பா என்னாச்சுடா? இல்லைப்பா, இன்னைக்கு வந்து எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி இன்னைக்கு வச்சுருக்கோம். அதான் தயாங்க இன்வைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். சரி உள்ளே தான் இருக்கான். ஒரு மாதிரி சவுண்டு கேட்டு வெளியில் வர்றாங்க. வா ஜான், வா தோன், விஷ்ணு அப்படின்றாங்க. அம்மா தயாங்க இல்லையா? அ அவன் மேலே தான்ப்பா இருக்கான். கீழே வரவே மாட்றான். எங்கேயும் வெளியிலயும் போ மாட்றான். எங்களுக்கும் தெரியுமா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்றான், பேசக்கூட மாட்றான். அதான் இன்னைக்கு கையோடு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். என்னாச்சுப்பா? இல்லைம்மா, நேற்றே கால் பண்ணோம். இன்னைக்கு காலேஜில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்கோம். அதான் வர சொன்னோம். பட் அவன் வரல. கூட்டிகிட்டு போட்டுமாமான்னு கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போங்கப்பா, என் பிள்ளை இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண் டியர்ஸோடு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு தயாங்க ரூமுக்கு தானே போகிறாங்க. டோரை நாக் பண்ணுறாங்க. தயாங்க ஒரு மாதிரி செம்ம கோவம் வருது. அவனும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, ஏன் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்படி டார்ச்சர்? டீ மச்சான், நாங்கள் தான்டா. ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? இப்படி தான் அம்மா கூடயும் கோவப்படுறியா என்ன? என்னடா பண்ணுறீங்க? நீ கால் பண்ணால் எடுக்க மாட்ற, அதான் நான் கூட்டிகிட்டு போகலாம். நான் எங்கேயும் வரலடா. நீங்கள் போகிறீங்கன்னா போங்க, நான் வரல. மச்சான், நீ இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். நீ இப்போயே கிளம்பு. டேய், என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கடா. நான் எங்கேயும் வரல. ஏய், இப்போ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்ட்டு நம்ம ஜாம்பம்மா வந்தேன்டா. தயாங்க கூட்டிகிட்டு ஒரு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் கூட்டிகிட்டு போய் அவனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு அவனை கையோட கீழே இழுத்துட்டு வர்றாங்க. அம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். அவங்களும் பார்த்துட்டு மண்டையை மட்டும் தான்டா ஆட்டுறாங்க. ஏய் தயாங், பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. டேய், நான் வரலடா. டேய் மச்சான், நீ ஸ்டார்ட் பண்ணுறியா என்னடா? அவனும் பைக்கில் ஏறிட்டு, டேய் மச்சான், என்னடா உருட்டுற? பழைய தயாங்கா இருந்தா எப்படி தெரியுமா போவான்? 5 செகண்டுக்குள்ளே அங்கே போய் ஸ்டாப் பண்ணுவான். அந்த மாதிரி தயாங்க தான்டா எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி சொங்கியெல்லாம் எங்களுக்கு வேணாண்டா. டேய் மச்சான், பாடுறா, பக்கத்தில் இருக்கேன் கூட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். எங்களுக்கு அசிங்கமாக இருக்குடா. டேய் மச்சான், போடா டே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனும் இப்போ ஃபாஸ்ட்டாக தான்டா போகிறான். காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ஒரு பார்ட்டி ஹால் இருக்கும்டா. காலேஜ் பசங்கெல்லாம் சேர்ந்து தான் அதை புக் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க பூரா தயாங் கூட படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருக்குது. அங்கேயும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உள்ளே போகிறாங்கடா. செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. தயாங், உன்னை பார்த்து 3 days ஆகுதுடா. என்ன மச்சான், எப்படி இருக்க? செம்மையாக எல்லாம் பேசுகிறாங்க. தயாங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அம்மா அம்மா தான் ஒரு மாதிரி மண்டையை மட்டும்தான் ஆட்டுறான். தனியாக போய் உட்காந்துக்கிறான்டா. ஜானு, விஷ்ணு எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறாங்கடா. நம்ம ஜாம்பம்மாவும் தான்டா ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். தயாங்கனால இங்கே சுத்தமாக இருக்கவே முடியல. அவனுக்கு இருக்க இருக்க ஒரு மாதிரி அப்படி பைத்தியம் பிடிக்குது அவனுக்கு. இங்கெல்லாம் ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி வைப்பாக சில கப்பல்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா சீனியர்லாம் போகிறாங்க, அவங்க ஜூனியராக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படியே டைம் ஆகுது. தயாங்கண்டா இதுக்கு மேலே அவனால் இருக்க முடியல. அவன் எந்திரிச்சு ஒரு மாதிரி வெளியில் தான் போய்கிட்டு இருக்கான். ஜான் தானே அதை பார்த்துட்டான். டீ மச்சான், அவன் கிளம்புறான்டா. டீ ஜாமமோனே, உன்னை பார்த்துக்க தானடா சொன்னோம். என்னடா டீ, அவன் வெளில போகிறான்டா அப்படின்ட்டு அவங்களும் வேகமாக தான் வர்றாங்க. டீ மச்சான், என்னடா? டே, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலடா. டீ, அதுக்காண்டி நீங்களெல்லாம் விட்டு வருவியாடா? உனக்கு என்ன இங்கே இருக்க பிடிக்கல அவ்வளோதானே? ஒன்றும் அவங்களும் பைக்கில் ஏறிக்கிறாங்கடா. தயாங்க தானே போய்கிட்டு இருக்கான். டேய், அந்த சைடு வேணாம், இங்கிட்டு போ. வீட்டுக்கு போகணும்டா. வீட்டுக்கு போகலாம், இந்த சைடு போ அப்படின்றாங்க. தயாங்கும் போகிறாரு. எங்கேடா? இங்கே ஸ்டாப் பண்ணு. டீ, இது எதுக்குடா? அது உங்கள் பழைய வீடு. ஆமாம், என் பழைய வீடு தான். இறங்குடா. இங்கே எதுக்குடா? நான் வீட்டுக்கு போகிறேன். இறங்கு மச்சான் அப்படின்ட்டு அவங்களும் இறங்குறாங்க. தயாங்கும் இறங்குறாரா. இது ஜானோட பழைய வீடுடா. அதுக்குள்ளேயும் தயாங்க தான் கூட்டி போகிறாங்க. இங்கே எதுக்குடா? டீ வாடா அப்படின்ட்டு உள்ளே தாண்டா கூட்டி போகிறாங்க. அவனும் உள்ளே போய் தான் உட்காடுறான். மச்சான், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்க? மச்சான், நீ என் ஃப்ரெண்டுடா. உன்னை என்னால் பார்க்கவே முடியலடா. நீ இப்படி இருக்க. இப்போ ஜான் தான்டா அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி சரக்கு எடுத்துகிட்டு வரான். அவன் தயாங்கும் பார்க்குறான். ஜான் தான்டா தயாங்க முன்னாடி நீட்டுறான். என்னடா? டேய், இதை குடிச்சா தான் என் தயாங்க பார்க்க முடியும். என் முன்னாடி இருந்த தயாங் எப்படி தெரியுமா இருப்பான்? யாருக்கும் அடங்க மாட்டான்டா. அந்த மாதிரி தயாங் எங்களுக்கு வேணும். அவன் தான்டா வேணும், இவன் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்லாம் ஒரு மாதிரி கண் கலங்கணும்னு சொல்கிறாங்க. தயாங்கம் தானே அதை வாங்கி ஒரு மாதிரி கல்ப்பாக அடிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் ஆகுது. இப்படியே ஒரு 10 o'clock ஆகுது. ஏ மச்சான், வீட்டுக்கு போகணும்டா. அம்மா வேறு லேட்டானா திட்டுவாங்கடா. டேய் ஆமாடா. டேய் சாமமோனு, என்னை கூட்டு போடா. ஐயா மச்சான், என்னால் எப்படா பைக்லாம் ஓட்ட முடியும்?
நானே கண்ணு தெரிலன்னுக்கிட்டு இருக்கேன். டேய் மச்சான் நீ எங்கடா இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி தள்ளிட்டு, ஐயோ இப்படியா ஏ ஜானு ஆ அவன் சும்மா மட்டடா. விஷ்ணுலாம் ஆல்ரெடி மட்டை. தயங்குதான்டா ஒரு மாதிரி எந்திரிச்சு, டேய் ஜானு நான் போயிட்டு வரேன்டா ஆ அப்படின்ட்டு தயங்குதான்டா ஒரு மாதிரி மெதுவாக எந்திரிச்சு பைய ஒரு மாதிரி லைட்டாக நிதானம் இருக்குது. இதுதான் எந்திரிச்சு அவனோட பைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். பைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க அம்மா ஹாலில் தாண்டா உட்காந்துருக்காங்க. இந்த சவுண்டு கேட்டு அவங்களும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. தயங்கும், ஆ அம்மா நீ தூங்கல? அப்போ அம்மாவுக்கு அந்த ஆல்கஹால் ஸ்மெல் வருது. ஏய் குடிச்சிருக்கியாடா? ம் இல்லைம்மா. என்ன தயாங் புதுசா? புதுசாவாம்மா? எனக்கு முடியல, இங்கே வலிக்குது. நீங்கள் சொன்னீங்க பாரு ஒரே வார்த்தை, அதில் போச்சு என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம். என் அம்மா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் என் அம்மா பேச்சை கேட்டு என் பொண்டாட்டி போயிட்டா. அந்த ஜெப் கேடி கட்டவே அகைன் என் பொருளுக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டியை கூட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லை, என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே தயாங்கோட அம்மா தாண்டா சப்புன்னு அரைஞ்சிடறாங்க கன்னத்துலேயே. தயம் உனக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த போடா ரூமுக்கு. எனக்கும் ஒரு மாதிரி அப்படியே அவங்க அம்மாவே பார்க்குறாரு. என்னடா பார்க்குற? ஓ ஒரு மாதிரி அமைதியாகவே அப்படி நடந்து ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே அவர் ரூமுக்கும் போகிறாரு. அவங்க அம்மா அவரே தான் பார்க்குறாங்க. அந்த டோர் லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்கடா. டேங் தான் ஆல்ரெடி டோர் ஓப்பன்லலாம் லைட்டாக சாத்திருக்கு. அவனும் உள்ளே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே தான் போகிறான். இருட்டாக இருக்கா? இருட்டை நினச்சா என் பொண்டாட்டி நினப்பு தான் வருது. அவளை இருட்டுக்குள்ளேயே வச்சு தான் முடிச்சு. இன்னமும் அது நான் தானே தெரியாமல் அப்படின்னு அவன் வாட்டில் உளறிக்கிட்டே போய் அந்த பெட்லேயும் படுத்து தூங்குறான்டா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தாண்டா ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்கள யாரும் டைட்டாக ஹக் பண்ண மாதிரி இருக்குது. நீங்களும் பக்கத்தில் திரும்பி பார்க்குறீங்கடா. அது தயாங் தாண்டா. நீங்கள் தயாங் வீட்டில் தான் இருக்கீங்க. அதுவும் அவரோட பெட்ரூமில் தான். ஒரு குட்டி பிளாஸ் பேக்டா. தயாங்கோட அம்மா தாண்டா உங்கள் அம்மா கையிலேயே உங்களை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க போன கொஞ்ச நிமிஷத்துலேயே ஜெப் தாண்டா உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஆண்டி அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னி ஒயன் கழுத்தில் இருக்க தாலியை எடுத்துட்டு என்னோட தாலியை கட்டிட்டு நான் என் பொண்டாட்டி ஆயிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களையும் பிடிச்சிருப்பாரு. அப்போ உங்கள் அம்மா தாண்டா அந்த பர்சன் கையும் ஒரு மாதிரி தட்டி விட்றாரு. இதுக்கு மேலே என் பொண்ணு உன்னோட பொண்டாட்டி இல்லை, தயாங்கோட பொண்டாட்டி தான். உங்கள் அப்பாவும் என்ன சொல்கிற? உங்கள் வாயை மூடுங்க. என் பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தான். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். வாங்கண்டா. என்னம்மா சொல்கிற? அண்ணா ஸ்டாப். தயவுசெய்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிருங்க. ஜெஃப் தாண்டா என்னால் முடியாது, எனக்கு ஒயன் வேணும். ஜெஃப் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் பொண்ணு அடுத்தவங்களோட பொண்டாட்டி. என்னைக்கா இருந்தாலும் அவன் என் பொண்ணை கூட்டிகிட்டு போவான். ஜானாவும் தாண்டா எனக்கும் உங்கள் பொண்ணு முன்னாடி இருந்தே பிடிக்கல. என்னோட புருஷன்தான் ஏதோ ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்னு கல்யாணம் பண்ணான். சுத்தமாக முன்னாடி இருந்தே எனக்கு பிடிக்காது. அதுவும் இது எதனால கட்டி கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பையனோட தலையில் கட்ட பார்த்துட்டீங்க. அது இவன் சித்தி பையன் கட்டிக்கிட்டான். அதுவும் என் பையன்தான். என்ன அவன் தலையில் விழுந்துருச்சு. டேய் ஜெஃப் வாடா, உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு வேணாண்டா அப்படின்ட்டு ஜெஃபோட கையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாட்ட எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, வாயை மூடுங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் திட்டிட்டு உங்கள் வீட்டுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கடா. ஒயன் அவன் உன்னோட சின்ன பையன்தான். உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் எதனால் கல்யாணம் பண்ணான்னு தெரில, ஆனால் உன் மேலே பைத்தியமாக இருக்கா மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்கடா. நீங்களும் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. தயாங் ஒரு நார்மலாக தாண்டா பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவரை கண்ணை நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டீங்க. அவரோட வாய்ஸும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னே ஒரு மாதிரி புரியாதனால நீங்கள் அவரோட வாய்ஸும் நீங்கள் ஒழுங்காக அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் அம்மாவும் உங்களுக்கு ஃபுட் எடுத்து கொடுக்குறாங்கடா, நீங்கள் வேணான்றீங்க. எதுக்கு வேணான்ற ஒயன்? நீ பட்னி இருப்ப, உன் வீட்டில் இருக்குல்ல அந்த பேபிக்காவது
நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா வா, இப்பவே அபார்ஷன் பண்ணிக்கலாம். ஏம்மா, ஏன் இப்படி பண்றீங்க? நீதாண்டி, நீதான். உங்க அம்மாவும் அழுகுறாங்க. உங்க அம்மா அழுகுறத உங்களால பார்க்கவே முடியல. இல்லைம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்களும் வாங்கி சாப்பிட்றீங்க. உங்க அம்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்கடா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருக்கும். நீங்கள் உங்கள் கழுத்தவே பார்க்குறீங்க, அந்த தாலியவே. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாரும் என்னன்னு தெரியாமே ஒரு அம்மாவா இருக்கீங்க. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெட்டில் தான் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு தூங்கவே பயமாக இருக்குது. உங்கள் டோரவே பார்க்குறீங்க. ஏன்னா யாருன்னே தெரியாதவன் உங்கள் கூட வந்து இன்டிமெண்ட்டாக இருக்கான். அகைன் இன்னைக்கு வருவான்னு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்களும் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்தில் தான் எந்திரிக்கிறீங்க. உங்களை பார்க்குறீங்க, நீங்கள் ட்ரெஸ் போட்டு தான் இருக்கீங்க. பக்கத்தில் பார்க்குறீங்க, யாருமே இல்லை. இன்னைக்கு வரல. நீங்களும் ஒரு மாதிரி நார்மல் ஆகுறீங்க. நீங்களும் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ள தாண்டா போகிறீங்க. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. உங்கள் நெக்கில் தாலியை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீராக ஊற்றுது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன பண்ணேன்? என்னை விட சின்ன பையனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கை போய் பேசாம நீ செத்துறடி. இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு வேணாண்டி. ஒரு மாதிரி உங்களுக்கு வாமிட் வருது. நீங்களும் வாமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. இல்லை, என் பேபி தான் வாழணும், என்னோட குழந்தை. உங்கள் ஸ்டொமக்கை தொடுறீங்க. உங்களுக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தலை வேற வலிக்குது. அந்த மிரர் கபோர்டு தாண்டா ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு செயின் இருக்குது. அதை தான் நீங்களே எடுத்து பார்க்குறீங்க. அது தயாங்கோட செயின் தாண்டா. எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? எங்கே இருக்கு? ஏன் என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பறிச்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டாந்துட்டு நீ மட்டும் எங்கடா இருக்க சந்தோஷமா? அந்த செயினே பார்த்து ஒரு மாதிரி அழுகுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும்டா. அன்னைக்கு ஒரு நாள் தாண்டா தயாங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு போயிருப்பார்லடா. அன்னைக்கு அவங்க அம்மா தாண்டா அவங்க பையன் இந்த மாதிரி அழுகிறது கஷ்டப்படுறது அவங்களால பார்க்கவே முடியலை. உங்கள் அம்மா தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. தயாங்கோட அம்மா தாண்டா வெளியில் நிற்கிறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உங்கள் அப்பாவும் யாருன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் வீட்டை விட்டு வெளில போங்க. உங்கள் அம்மா தாண்டா. சும்மா இருக்கீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நீங்கள் மட்டும் இப்போ அமைதியாக இல்லை, நான் இதுக்கு மேலே உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் ஒரு மாதிரி அமைதியாகிடுறாரா. நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா தாண்டா கூட்டிட்டும் போகிறாங்க. உங்களோட ரூமையும் காட்டுறாங்க. அவங்களும் போய் உள்ளே தாண்டா போகிறாங்க. பார்த்தா நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்க. நீங்கள் வர்ற வரைக்கும் அந்த பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வர்றீங்க. டேவோட அம்மாவை தாண்டா பார்க்குறீங்க. நீங்கள் நீங்கள் எப்படி? சீக்கிரம் கிளம்பு, வீட்டுக்கு போகணும். இல்லை நான் வரல. அம்மா, அம்மா. உங்கள் அம்மா உள்ளே வர்றாங்கடா. அம்மா, இவங்க ஏன் உன்னோட துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இவங்க கூட கிளம்பி இவங்க வீட்டுக்கு போ. அம்மா என்ன சொல்கிறீங்க? நான் போகல அம்மா, என்னால் போக முடியாது. ஏன் இதுமே அதுதான் உன் வீடு. இவங்க தான் உன் மாமியா. இவங்க பையன்தான் உனக்கு புருஷன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க உனக்கு இடம் இல்லை. அம்மா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்போ உங்கள் அம்மா தாண்டா பேக்லாம் எடுத்து உங்கள் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா, வேணாம் வேணான்னு தடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா கேட்கவே இல்லைடா. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு ஷர்ட்டை பார்க்குறாங்க. ஷர்ட்டும் பார்த்துட்டு உங்கள்கிட்ட தான் காட்டுறாங்க. அம்மா அது அதை நீங்கள் ஒரு மாதிரி வாங்கி வச்சுக்கிறீங்க. இதை டேவோட அம்மாவும் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி மறைச்சி வச்சுக்கிறீங்கடா. உங்கள் ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டாங்க. உங்கள் திங்ஸையும் எடுக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸும் வேகமாக வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்கள் அம்மா என்னடி? அம்மா அது என்னோடய செயின் இருக்குமா, கொடு உள்ளே வைக்கலாம். நீங்களும் இல்லை நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஷர்ட்டு அந்த பாக்ஸ்லாம் உள்ளே வைக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் அத்தை பின்னாடி தான் வராங்க. அம்மா நான் போகலம்மா, ப்ளீஸ்மா, என்னால் முடியாதுமா. ஓயன், நீ சொன்னதுக்கு எல்லாம் நான் தலையாட்டினேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது. கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா தாண்டா தேவோட அம்மா கையில் இந்தங்க உங்கள் மருமகளை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை கொடுத்துட்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை டீயர்ஸோடு பார்க்குறீங்க.
உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க, உங்கள் அப்பா அப்படியே அமைதியாகவே இருக்காரு. டேவோட அம்மா தான்டா உங்கள் கையை பிடிச்சி அவங்களும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வரமாட்டேன் வரமாட்டேன்றீங்க. உங்களையும் கூட்டிகிட்டு அந்த காரில் தான் உட்கார வைக்கிறாங்க. டேவோட வீட்டில் தான்டா கார் ஸ்டாப் ஆகுது. நீங்களும் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்ருப்பீங்க, உங்களையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அந்த வீட்டையே தான் பார்க்குறீங்க. ஒயன் ஒயன் இதான் உன் புருஷன் வீடு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி தாண்டா கூட்டிகிட்டு போய் டேவோட ரூமையும் ஓப்பன் பண்ணி, இதுதான் உன் புருஷன் ரூமு, இங்கே தான் நீ வாழ போகிற அப்படின்ட்டு உங்களோட லக்கேஜெலாம் அவரோட கப்போர்டு பக்கத்தில் தாண்டா செல்ஃபில் அடுக்கி வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த பாக்ஸை தான் ஒரு மாதிரி இல்லை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி எடுத்து வச்சிடுறீங்க. உங்களையும் அந்த ரூமில் விட்டுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்களும் கிச்சனில் தாண்டா குக் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே டேவோட சிஸ்டர் வந்துடுறா. அம்மா, உன் அண்ணாவோட ரூமில் உன் அண்ணி இருக்கா, அவட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துரு. அம்மா, நான் தான் சொல்கிறேன்ல உன் அண்ணி வந்துட்டா போ. அண்ணி அப்படின்ட்டு வேகமாக தான் அவள் ஓடுறா. அவளும் டோரை ஓப்பன் பண்ணுறாடா. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து பார்க்குறீங்க. அவள் அண்ணி அவங்கள ஓடியாந்து ஹக் பண்ணிக்கிறா. அவள் செம்மையாக அழுகிறா. அண்ணி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணி அப்படின்னு அழுகிறா. நீங்களும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பேசுகிறீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதாவது உங்கள் அத்தை வந்துட்டாங்க. ஏய், அவளை கூட்டிகிட்டு வா கீழே சாப்பிட. டேவோட சிஸ்டர் தாண்டா உங்களை கூட்டிக்கிட்டு கீழே வர்றா. பார்த்தா டேவோட அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. அவங்க அம்மாவை தான் திரும்பி பார்க்குறான். இந்த பொண்ணு எப்படி நம்ம வீட்டில்? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னோட மருமக என் வீட்டில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் எது பேசினாலும் என்னால் அதை கேட்க முடியாது. என்னோட பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என் பையன் தான் அந்த பொண்ணு கழுத்தில் காலை கட்டியிருக்கான். உங்களுக்கு இதில் விருப்பமோ இல்லையோ, எனக்கு இதில் முழு சந்தோஷமாக இருக்குது. என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாக ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் வந்து பக்கத்தில் உட்காடுறீங்க. உங்களுக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டேவோட அப்பாவும் சாப்பிடுமா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு தாண்டா அவள் நல்லா சிக்கன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறா. நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரத்தில் டேவோட அம்மா உங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேணாம் குடி அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி பயத்தில் குடிச்சிடுறீங்கடா. டேவோட சிஸ்டரை பார்த்தாண்டா உன் அண்ணனோட ரூமில் போய் உன் அண்ணியை விட்டுரு அப்படின்றாங்க. அவளும் உங்கள் கையை தான் பிடிக்கிறா. நீங்கள் இல்லை இல்லை இப்போ எப்படி கூப்பிட்ட? அத்தை. இனிமேல் இப்படி தான் கூப்பிட்றேன். உன் புருஷன் சொன்னால நான் அத்தை, அவர் மாமான்னு, இனிமேல் அப்படி தான் கூப்பிட்ற. நீங்களும் ஒரு மாதிரி மண்டையாட்டுறீங்க. ஓடி உன் அண்ணியை கூட்டிகிட்டு போ. அவளும் கூட்டிகிட்டு போய் டேவோட ரூமில் தாண்டா விடுறா. நீங்களும் ஒரு மாதிரி பயத்துலேயே உட்காந்துருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். டேவோட அம்மாவுக்கு தாண்டா செம்ம கோவம் வந்திருக்கும், டே இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு. அதனால தான் அவங்களும் வெளியில் உட்காந்துருந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருந்திருப்பீங்க பயத்தில். யாருமே வராதனால நீங்களும் ஒரு மாதிரி டோரை சும்மா சாத்திட்டு நீங்கள் உங்கள் பெட்டில் போய் படுத்திருப்பீங்க. நீங்களும் ஒரு டயர்டில் நல்லா தூங்கிட்டீங்கடா. இதுதான் நடந்திருக்கும். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா. தயாங்கண்டா உங்கள் ஹிப்லேயும் கை போட்டு ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்கள் கண்ணில் டீர்ஸ் வருது. அவர் கையும் ஒரு மாதிரி நீங்கள் எடுத்து விட்டு தள்ளி வந்துடுறீங்க. உங்கள் தயாங்கவே பார்க்குறீங்க. நீ எப்படி வந்த, எப்போ வந்த, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி இப்போ தான் ஆல்கஹால் ஸ்மெல் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது. அதனால் நீங்களும் எந்திரிச்சு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கும்டா, நீங்கள் யூஸ் பண்ணி எழுந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் உள்ளே தான் போகிறீங்க. உள்ளே தான் ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிறீங்க. என்னது சவுண்டு? அம்மா தலை வலிக்குது அப்பா அப்படின்னு தயாங்க பெட்டில் தான் எந்திரிச்சு உட்காடுறான். அவனோட ரெஸ்ட் ரூம்குள்ளே தாண்டா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளே யார் என்ன பண்ணுறான்? குள்ளச்சி, நீ என்னடி பண்ணுறேன் ரெஸ்ட் ரூம்குள்ளே? அம்மா தலை வேற வலிக்குதே அப்படின்னு தயாங்க எந்திரிக்கிறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியிலையும் போகிறாரா. செம்மையாக தலை வலிக்குது. கிச்சனில் போய் தானே நிற்கிறாரு. ஆல்ரெடி தயாங்கோட அம்மா தாண்டா குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உங்கள் சிஸ்டர், அதாவது தயாங்கோட சிஸ்டர் தாண்டா. அம்மா டைம் ஆச்சுமா. எந்திரிச்சதே லேட்டு தான், என்னடி டைம் ஆச்சுன்றேன். குண்டச்சி தலை வலிக்குதுடி, டீடி. தயாங்கோட அம்மா தாண்டா தயாங்க பார்த்து முறைக்கிறாங்க. தயாங்க ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிறாரு. ஏண்டி உன்னோட ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ண மாட்டியா? ஏன் ரெஸ்ட் ரூமுக்குள்ள என்னடி நீ இங்கே இருக்க? என் ரூமில் ரெஸ்ட் ரூமில் யாரடி இருக்கா? சவுண்டு கேட்குது. இப்போ தான் தயாங்கோட அம்மாவுக்கு புரியுது, தயாங் இன்ன வரைக்கும் உங்களை பார்க்கலேன்னு. ஏன் ரெஸ்ட் ரூம்குள்ளே யார்?
அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அண்ணா, ஒரு ரெஸ்ட் ரூமில் யார் இருப்பா? உன் பொண்டாட்டி தான் இருக்கும். நீ பார்க்கலையா அண்ணா அண்ணிய? ஏய், என்ன சொன்ன? அண்ணா, என் அண்ணி உன்னோட ரூமில் இருக்காங்க, நீ பார்க்கல? போய் பாரு அப்படின்றான். தயாங் தான்டா செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டெப்பில் ஏறி அவனோட ரூம்குள்ளேயும் போகிறான். நீங்கள் வாமிட்லாம் எடுத்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை கபோர்ட்லேருந்து எடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் கதவை தாண்டா ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அவர் அப்போ தான் திறக்கிறாரு. உங்கள் காலை பார்த்துட்டாரு நீங்கள் உள்ளே போகிறத. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.